குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிமார்ட் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். பாருங்கள், இது திருச்சி ஏர்போர்ட்டை இருக்குது இல்லையா, அங்கே இருக்குது திருச்சி ஏர்போர்ட்டு. ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது, ஈத்தாப்பில் பைபாஸ்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இப்போ நம்ம வந்தாச்சு. செம்ம வெயில். ட்ராலிலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் என்னோடய பேகு லக்கேஜெலாம் நான் இங்கே வச்சு லாக் போட்டுட்டு போகணும், இல்லை டோக்கன் போட்டு இங்கே வச்சுட்டு போகணும். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஹேண்ட்பேக் ஒன்று, இந்த பேக் ஒன்று. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாக்குமெண்ட் இது, அதனால் எனக்கு டேக் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் கேமராலாம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, இங்கே வச்சுட்டு போங்கன்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், லாக் போட்டு நானே எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே செம்ம இதாக இருந்துச்சு. அந்த க்ரீன் ஷேடோவில் தான் இந்த டிமார்ட் எல்லா ஷாப்பும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப நிறைய இருக்கும் பாருங்கள். இது தனியாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு டோக்கன் போட்டு நம்ம எல்லா திங்ஸையும் இங்கே வச்சுட்டு நம்ம போயிடலாம். சரிங்களா? ஏன்னா கையில் எடுத்துகிட்டு போக எந்த திங்ஸையும் விட மாட்டாங்க. நான் முக்கியமான டாக்குமெண்ட்றதுனால நான் சரி இது பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட லாக் போட்டு வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போனேன். வரும்போது காமிச்சிட்டு போங்கன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கடகடன்னு போயிட்டேன். ட்ராலி கூட எடுக்காமல் மறந்துட்டேன். ஐயோ, போனதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணேன், ஐயோ ட்ராலிலாம் இல்லாமல் என்னடா பண்ணுறது. இந்த பிஸ்கட் பாக்கெட் ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். அதுவுமே ஷாப்பிங்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே பாருங்கள் என்னென்ன திங்ஸு 469 ஜூஸு, பிஸ்கட்டு, அங்கே பாருங்கள் குலாஸ் நாட்டு சர்க்கரை. அப்புறமா திரும்பி யோசிச்சுட்டு திரும்பி ட்ராலி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு இதெல்லாம் பாருங்கள் 499 59 தான். திரும்பி நான் உள்ளே என்ட்ராவேன். இது தூக்கிட்டு போகணும். அதுக்கு ட்ராலினா நம்ம பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே போயிடலாம் இல்லையா, அதுக்காக நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுக்காக ட்ராலி எடுக்கிறதுக்காக வந்தேன். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆனிச்சு. அது மாட்டிக்கிச்சு. அவங்கவுங்க வரவங்களாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் டைம் எடுக்கவே முடியல. இதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வீல் தானே, தள்ளிக்கிட்டே அப்படியே போயிடலாம். நிறைய ட்ராலி இருக்குது. நிறைய அங்கே பாருங்கள், அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்கன்னா நம்ம மக்கள் இப்படி தான் இருக்காங்க. செம வெயில். நான் மதிய டைமில் தான் போயிருந்தேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலான்னு. இங்கே அந்த பக்கம் செக் பண்ணுறாங்க, ட்ராலி எந்த பக்கம் போகணும், நம்ம இந்த பக்கம் போகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த செக்கிங் இது இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே என்னோடய இதை வச்சுட்டு சரி அடுத்தடுத்து போவோன்ட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு போயாச்சு. ஆரம்பித்தோடனே நட்ஸ் இருந்துச்சு. அப்படியே போவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள். அங்கே பாருங்கள், அதுதான் பாவம் பொண்ணுலாம் அதை அரேஞ்ச் பண்ணுங்க. பாருங்கள் பிஸ்கட் இருக்குது, எல்லா திங்ஸும் இருக்குது. இதில் இல்லாத திங்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டே இருங்க. மேரி பிஸ்கட்டு ஆஃபர் அவ்வளோ இருக்குது. 32 ருபீஸு, அப்புறம் 6 ருபீஸு, 4 ருபீஸு, 7 ருபீஸ். கண்டிப்பாக நீங்கள் திருச்சி டிமார்ட்டுக்கு வாங்க. பால்பண்ணையிலேயும் ஒரு டிமார்ட் இருக்குது. பால்பண்ணைன்னா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. சில டைம் கேமரா இந்த மாதிரி திருப்பிட்டேன். ஸோ அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? அந்த கொஞ்சம் டைம் இது இந்த மாதிரி ஆக்கிட்டேன் போல. இதிலே நீங்கள் அடுத்து பாருங்கள், கீழே 9 ருபீஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆஃபர் பை 1 கெட் 1. இதெல்லாம் 45 ருபீஸ் தான். குட் டே பிஸ்கட்டு பை 1 கெட் 1. இங்கே பாருங்கள் மில்க் பிக்கீஸு. கீழே பாருங்களேன் என்னென்ன பிஸ்கட் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஆஃபர் தான். மோஸ்ட்லி பை 1 கெட் 1 இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் இங்கே ஒரு பிஸ்கட் வாங்கன்ட்டு அதை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பை 1 கெட் 1. அங்கே பாருங்கள் போர்பான் பிஸ்கட் இருக்குது, சாக்கோபி அந்த பிஸ்கட் இருக்குல்ல, அது 50% போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோஸ்ட் டீ ரஸ்க் இருக்கும் இல்லையா, அது பெரிய பெரிய பாக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க 50% அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எனக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிஸ்கட் எடுப்போமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பாருங்கள் போர்பான் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து வச்சேன். அதுவும் ஆஃபர் தான், பை 1 கெட் 1 போட்டிருந்தான். அதுக்கப்புறமா டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் எல்லாமே பை 1 கெட் 1 ஆஃபர் டிமார்ட்டில் போட்டிருந்தான். இது பாருங்கள் 35 ருபீஸ் தான். சோயா 200 கிராம்லாம்
50 ருபீஸு. ஆனால் இவங்க இடத்துல 35 200 கிராமு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது பண்ணி சரி நம்ம ஒரு மார்க்கீஸ் பிஸ்கட் எடுத்து போடுவோன்னு அதை ஒன்று போட்டேன். நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்போ போனாலும் இங்கெல்லாம் ஆஃபர் தான். எல்லா பொருளுக்குமே அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மிக்சரு மசாலா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் பருப்பு அதெல்லாம் பருப்பு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எண்ணெய் ஆயிலு இது வந்து குலாஸ் நாட்டு சக்கரை எனக்கு தேவைப்பட்டது. அங்கே பாருங்க பை 1 கெட் 1 80 ருபீஸ் ஒன்று. சரி அதில் வந்து எடுத்துக்குவோம் 2 அப்படின்ட்டு நான் 2 எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 90 ருபீஸ்னு இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதில் 2 எடுத்து போட்டுக்க வேண்டியதான். எனக்கு நாட்டு சக்கரை கன்ஃபார்மாக தேவைப்பட்டதுனால 2 எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஆஃபர்ஸ் தான். ஃபுல்லாக டிமார்ட்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான். நீங்கள் போய் பாருங்கள், வாங்கிக்கோங்க போயிட்டு. திருச்சியில் இருக்குது. பால் பண்ணை நியர்பை பால் பண்ணை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் 61 ருபீஸ். நட்ஸு பாதாம் முந்திரி இது எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து கண்டிப்பாக போனோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆடின்றதுனால ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே போட்டிருக்காங்க. அமௌண்ட் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேமரா அங்கங்கே ஆட்டிட்டேன், தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள். பருப்பு அரிசி பருப்பு பாசிப்பயிறு துவரம்பருப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. உட்காந்து டயர்டாக இருந்தால் ஒரு ஸ்டூல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம உட்காந்துட்டு திரும்பி ஏஞ்சி போகலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் திங்ஸ் எல்லாமே. கேமரா தான் அங்கங்கே கொஞ்சம் மாற்றி மாற்றி திருப்பி காமிச்சிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திங்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டிமார்ட்டில் திங்ஸே இல்லை. எப்போதுமே வந்து ஆஃபர் இங்கே போட்டுருவான். பை 1 கெட் 1 பாருங்கள் 36 ருபீஸ். பெரிய பெரிய பாக்கெட் எல்லாமே இருந்தது. பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும், சேமியா பாக்கெட்டாக இருக்கும், அப்பளம் பாக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வருங்க. கம்ஃபர்ட்லாம் பாருங்கள் நல்ல 50% ஆஃபர் போட்டிருந்தான். இது வந்து மசாலா பை 1 கெட் 1 30 ருபீஸ் தான், 15 ருபீஸு. அது மாதிரி அதில் என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுலேருந்து 50 ருபீஸாக போட்டிருந்தாங்க. இது சேமியா இதுவுமே வந்து 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி அதில் ஒன்று எடுப்போன்ட்டு எடுத்தேன். அப்புறம் தேவைப்படுமேன்ட்டு எனக்கு இது தேவைப்பட்டது, கொக்கோ பவுடர், கொஞ்சம் பால் பவுடர் எடுப்போம் அப்படின்ட்டு அது எடுத்தேன். கெல்லஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கலாம் வெண்ணிலா எசன்ஸு, ரோஸ் வாட்டர் எசன்ஸ் இது எல்லாமே 35 ருபீஸ் 25 ருபீஸ் தான் போட்டிருந்தான். அங்கே பார்த்தீங்களா கம்மியான விலை தான். வெளியில் வந்தாலும் வச்சுக்கோ நிறைய விலை. 25 ருபீஸ் தான் போட்டிருக்கான். அது மாதிரி நம்ம கம்மியான விலையில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். டிமார்ட் போனோன்னா எல்லா திங்ஸும் அங்கே இருக்குது. சரி நம்ம கொக்கோ பவுடர் தேவைப்படுதுன்னா அதை ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இல்லை திங்ஸ் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நிறைய திங்ஸ் இங்கே அவ்வளோ பெருசு. போய் எடுக்கவே உங்களை எடுத்தோன்னா நாள் முழுக்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன லிமிட்டாக தேவைப்படுதோ அதுதான். இல்லை எல்லாருமே எப்போதும் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா மக்களுடைய தேவை அதிகமாக இருக்குல்ல, அதனால் அது அப்படி தான் இருப்பாங்க மக்கள். 45 ருபீஸ் தான் இந்த கீழே ஹெர்ஷேஸ் இந்த சிரப் இருக்கும்ல சிரப், அதுதான் பார்த்திங்கன்னா 65 ருபீஸ் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. சில 31 ருபீஸு 40 ருபீஸு அந்த மாதிரி கம்மியான விலை தான் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் அடுத்த விலாகில் நான் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையாகவே நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து திங்ஸ் எடுக்கவும் அப்படியே கேமராவை கவனிக்காமல் திங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வந்து அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே பார்த்து காமிச்ச மாதிரி இருக்குது. இன்னொரு நாள் டீட்டெயிலாக திங்ஸை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த விலாக்லேயும் வந்து திங்ஸே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜாம்லாம் இருக்குது பாருங்கள். ஜாமு கேர்டு இதெல்லாம் இல்லை. வெஜ் மயோனைஸ் இருக்கலாம். அது இதுவுமே பாருங்களேன். இது என்னது கெட்சப் இருக்குல்ல, இதெல்லாம் 21 ருபீஸு பை 1 கெட் 1 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஹோலாக கீழே அந்த திங்ஸ் நான் பார்க்கல. எனக்கு இந்த சேமியா மட்டும் தேவைப்பட்டதுன்னு நான் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டேன்.
சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். மயோனைஸு இதெல்லாமே நான் வந்து எடுக்கலை. எனக்கு என்ன தேவைப்பட்டதோ லிமிட்டாக தான் நான் எடுப்பேன். அது மட்டும்தான் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டதை கொஞ்சம் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் போய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. சரியா? கண்டிப்பாக டிமார்ட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஒரு விலையில தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் எடுங்க. இங்கே பாருங்கள், மேகி எல்லாமே இருக்குது பாருங்கள். நூடுல்ஸு, மேகி ஒன்று பாருங்கள், பேரிச்சம்பழம், ஆப்கின்ஸு, ஆரஞ்ச் ஜூஸு, மிராண்டா எல்லா ஐட்டமும் இல்லாத ஐட்டமே இல்லை. இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கானது, பெரியவங்களுக்கானது. நாப்கின்ஸு மக்கள் அலைமோதுறாங்க பாருங்கள். மக்கள் தான் எல்லா இடத்துலையும். லைசாலு இது எல்லாமே இருந்துச்சு, ஃபினாயிலு. போகலான்னு பார்த்தா சரி அந்த பக்கம் போகல. நான் அப்படியே இப்படி யூட்டர்ன் ஆகிட்டேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. புடையெல்லாம் இருக்குது பாருங்கள், புடை, ட்ரெஸ்ஸு இதில் இல்லாதே கிடையாது. கிராஃபிக் டிஷர்ட், ஜென்ஸுக்கு டிஷர்ட்டா சரி, நான் என் பையனுக்கு ட்ரௌசரும் டிஷர்ட்டும் எடுக்குவோன்ட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்தேன். ஒரு 2 தான் எடுத்தேன். ஒரு 2 எடுத்துகிட்டு போதும், எல்லா சைஸுக்கு இருக்குது. போனால் கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லாத திங்ஸு இல்லை. வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எல்லா வகையான திங்ஸும் இல்லாததே கிடையாது இங்கே. எல்லா திங்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ட்ரௌசர் எடுப்போன்னு சைஸ் பார்த்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாமே 99 100 ருபீஸ்ன்னு தான் இருக்குது. அடுத்த லாகில் பார்ப்போம்.